நாளைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வருகை தருகிறார். தனி விமானம் மூலம் திருவனந்தபுரம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வந்து விவேகானந்தர் கல்லூரி மைதானத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், பிரதமர் மோடியோட பயண திட்டங்கள் என்னென்ன விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். நாளைய தினம் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. குறிப்பாக கன்னியாகுமரி 3 நாள் பயணமாக வரக்கூடிய அவர் கன்னியாகுமரி, சேலம் மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற இருக்கக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தமிழகத்தினுடைய அந்த தேர்தல் பரப்புரை காரணமாக தொடர்ச்சியாக இந்த வருடத்திலேயே 5வது முறையாக நாளைய தினம் தமிழகத்திற்கு வர இருக்கிறார். நாளைய தினம் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலமாக பிரதமர் மோடி வருகிறார். அதன் பிறகாக திருவனந்தபுரம் விமான நிலையத்திலிருந்து பல்வேறு பாஜக முக்கிய நிர்வாகிகள் பிரதமரை வரவேற்க இருக்கின்றனர். குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட பல்வேறு பாஜக நிர்வாகிகள் அவருக்கான அந்த வரவேற்பு என்பதும் கொடுக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகாக திருவனந்தபுரம் விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி அரசினர் விருந்தினர் மாளிகைக்கு செல்கிறார். அங்கு ஓய்வெடுத்ததற்கு பிறகாக காலை 11 மணி முதல் மதியம் 12:15 மணி வரை விவேகானந்தர் கல்லூரியில் நடைபெற இருக்கக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்திற்கு அவர் தலைமை தாங்கி உரையாற்ற இருக்கிறார். குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜக எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகளாக நேற்றைய தினம் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பதும் வெளியாகி இருந்தது. தொடர்ச்சியாக 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் தமிழக பாஜகவினுடைய வேட்பாளர்கள் இடம்பெறும் என்றும் இந்த நிலையில் தமிழகம் வரக்கூடிய அவர் தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தை என்பது கூட்டணிகளிடம் தொடர்ச்சியாக பேசி வருகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் இந்த முடிவுகள் எட்டப்படும் என்றும், அதே போல பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் இருப்பார்கள் என்றும் இதற்கு முன்னதாகவே தெரிவித்திருக்கின்றனர். 3 நாள் பயணமாக வரக்கூடிய பிரதமர் மோடி இந்த பொதுக்கூட்டத்தில் ஏதேனும் ஒரு நகரில் கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையில் அமர்த்தி பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.